वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपान्तमोदं तत्पादयुगवृङ्गराजं रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। எம்பெருமான் 10 அவதாரம் எடுத்தான். மத்ஸ்யகூர்ம வராகஸ்ச நாரசிம்மஸ்ச வாமனः ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ணகல்கி சனாதனः. இதில் 2 அவதாரம் ரொம்ப சிறந்தது. அது ராமாவதாரம் ரொம்ப மிகவும் சிறந்தது, சால சிறந்தது. ஆலயம் சொல்வது சாலவும் நன்று. நமக்கு மனத்திற்கு இனியான் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் செய்கிறாள். அப்போ அதில் வேற்றுமை உருபூன்னு தமிழில், சம்ஸ்கிருதத்தில் விபக்தி அர்த்தம்னு பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி விபக்தி, ஷஷ்டி விபக்தி, சப்தமி விபக்தி, சம்போதன பிரதமா அப்படின்னு மொத்தம் 7 விபக்திகள். விபக்தினா பெயர் சொல். முதல் விபக்திக்கு பெயர் சொல்னு பேர். 2ஆம் வேற்றுமை ராமம் வந்தே, கிருஷ்ணம் வந்தே, கோவிந்தம் வந்தே, முகுந்தம் வந்தே, மாதவம் வந்தேன்னு சொல்கிறோம். அவனை கூப்பிடு, ராமம் ஆப்பைய அப்படின்ற. அந்த மாதிரி ஒரு கவி ராமன் பேரில் இந்த கிருஷ்ணோ ரக்ஷத்து நோ முகுந்த மாலையிலே கிருஷ்ணோ ரக்ஷத்து நோ ஜெகத்ரயகதி ஒரு கிருஷ்ணம் நமஸ்யாம்யம் கிருஷ்ணே நாம ரசத்ரவம் விநியதா கிருஷ்ணாய துப்யம் நமः கிருஷ்ணாதேவ சமுத்திதம் ஜெகதிதம் கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியம் கிருஷ்ணே திஷ்டதி சர்வமேதகிலம் ஹே கிருஷ்ண ரக்ஷஸ்வமான்னு பாடினார். அந்த மாதிரி இதில் இந்த 7 விபக்தி அர்த்தத்தில் இந்த ராமனை பற்றி ஒரு கவி பாடுகிறான். ராமோ ராஜமணி சதா விஜயதே ராமம் ரமேஷம் பஜே ராமேனாபிஹிதாசி நிசாச்சரிதமோ ராமாய தஸ்மை நமः ராமான் நாஸ்தி பராயணம் பரதரம் ராமஸ்ய தாசோஸ்மியம் ராமே சித்தலய சதா பவது மே भो राम मामुद्धर कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे रक्षस्व मां हे कृष्णा मां रक्षस्व அப்படி மாதிரி மாமுத்தர ஹே ராம மாமுத்தர ஹே ராமா மாம் என்னை உத்தாரணம் செய்யணும். எம்பெருமான் நமக்கு எவ்வளோ நிறைய நிறைஞான திருமூர்த்தி நமக்கு கீதையை கொடுத்தான். ராமாயணத்தை ராமோ விக்கிரகவான் தர்ம தர்மக்க சத்தியசந்தஷ்ட ராமோ தாசரதிர் யதீனர் அப்படின்னா சுச்சிர்வஸ்ய சமாதிமான்லாம் சொன்னார். எப்பவும் பிரிய பிரஜானாஞ்ச ஹிதே ரதா அப்படின்னா பிரஜைகளுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும், உண்மையை செய்ய வேண்டும், அவர்கள் உண்மையை நாட வேண்டும் என்பதற்காகவே ஒரு அவதாரம் செய்தார். அது ராமாவதாரம் அப்படின்னார். அப்போ அந்த ராமனை 7 வேற்றுமை உருவிலே நாம் பாடி பரவசம் அடைய வேண்டும் அப்படின்னு அப்ப ஆரம்பித்தான். ராமோ ராஜமணி. இந்த ராஜமணி மணின்னா ஒரு ஸ்படிகமணி பூபுத் பிரதிபடம்னு இருக்காம தேசிகள். சந்திரகாந்த மணின்னு உண்டு, சமந்தக மணின்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் மணின்னா முக்தா மணி பிரபாலன்லாம் சொல்கிறோம். இந்த கத்தியத்திரேந்திர சொல்லச்சு திருமாமணி மண்டபத்தில் பவழங்களாலும் முத்துக்களாலும் படிக்க கல்லுகளாலும் அப்படி வேயப்பட்டதான மண்டபம்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி இவன் அந்த மாதிரி மணி எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடியவன் ராமோ ராஜமணி. அந்த ராஜமணின்னு போட்டார். மணி ராமமணின்னு போடலாமோ இல்லையோ, ராமோ ராஜமணின்னு ஏன் போட்டேன்னா
ராஜாக்களுக்கெல்லாம், ஏன்னா நமக்கு பிதால ராஜா ஒரு பிதா, எம்பெருமான் ஜெகத்பிதா. நமக்கு நாம் வாழ்கின்ற இடத்துல நமக்கு அரசனாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கிறான், அவன் ஒரு பிதா. அதனால அப்போ ஆமா ராமோ ராஜமணி, ராஜானாம் மணி, ராஜர்களுக்கெல்லாம் மணியாக திகழக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன். அதனால அவனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் பேரு. ராஜாதிராஜ சர்வேஷாம் அப்படின்னார். எல்லா ராஜாக்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் எப்படி இருக்கான்னா மணியாக திகழ்கிறான். எப்படி சந்திரகாந்தமானே சமந்தகவனி மாதிரி எங்கும் எதிலும் பிரகாசிக்கக்கூடிய குணத்தாலும் செயலினாலும் பேச்சினாலும் அப்படி பிரகாசிக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி ராமனை ராமோ ராஜமணி சதா விஜயதே, அவன் எப்படியும் விஜயத்தோடு தான் இருப்பான். அவனுக்கு தோல்வியே கிடையாது. இன்று போல் நாளைவான். எப்படி அவன் போனா அப்பவே கொண்டிருக்கலாமோ இல்லையோ, அப்படி அவன் தர்மம் இல்லை. அவனுக்கு அழிக்கணும்னு எண்ணம் இல்லை. அவன் உடம்புல தெம்பு இல்லாத பண்ணா கூட அவனை உடனே அழிச்சிடலாம். இல்லை அவன் தெம்பை ஏற்படுத்திட்டு வா, அப்புறம் என்னோட யுத்தம் பண்ணலான்னா அப்படி இறக்க சுபாவத்தை உடையவன் எம்பெருமான். அதனால தான் பிரஜானாஞ்ச ஹிதே ரதா அப்படின்னா வால்மீகி சத்தியசந்தன்னா சொன்னார். அப்படியேப்பட்ட ராமன் ராமோ ராஜமணி சதா விஜயதே, ராமம் ரமேஷம் பஜே, ராமம் சதா விஜயதே, ராமம் ரமேஷம் பஜே. ராமனை பஜனை செய்ய வேண்டும். எப்பேற்பட்டவர் கேட்கிறார். இக்கேனோபாயன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதே நித்தியம் சோதி நித்யாமாம் பிரமோன்றனும் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆபத் காலத்திலே இதுக்கு ஆபத்து உத்தாரண மந்திரம்னு பேர் இருக்குது. இந்த இந்த துவாதச நாமத்தை யாவனு சொல்கிறானோ அவனுக்கு வனேரணே சதுர ஜலாக்கியமத்தே எதிர்ச்சையா பக்ஷு மகாபயேஷு இதம் பட்டம் ஸ்தோத்திர மனாகுடாத்மா சுகி பவே தத்கத சர்வரக்ஷகன். அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் காக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வரக்ஷகன். அவன் எம்பெருமான் ராமபிரான். அப்பேற்பட்டவனை பஜிக்க வேண்டும். ராமம் ரமேஷம் பஜே. சரா அந்த ராமன் எப்பேற்பட்டவன்னா நிசாச்சர சமூ ராமேன அபிஹிதா. அந்த சம்முனா கூட்டம், அரக்கர்கள் கூட்டத்தை அழித்தவன் எம்பெருமான் அந்த ராமவீரன். அவனை ராமனால் அழிக்கப்பட்டது. ஏன்னா தாட்டகாவதம் பண்ணா, நிறைய பண்ணானோ இல்லையோ, கரதூஷண வதம், கமந்தனுக்கு சரணாகதி பண்ணான், விபீஷ சரணாகதி பண்ணான், புகசரியம் பண்ணிட்டான். அப்படி நல்லவையும் செய்தான். அதில் தான் ஆழ்வார் அசுரர்களுக்கு தீங்கழிக்கும் பெருமான். அந்த மாதிரி அனுகிரகந்தரியாமியாகவும் நிகிரகந்தரியாமியாகவும் இருக்கிறான். ஆனால் அவனுடைய பிரதிஜை என்ன? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்றான். அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்தோறும் ஒரு சத்தியசந்தனாக அவதாரம் செய்கிறான். அப்படியே அந்த நிசாச்சரம் ராமாய தஸ்மை நமஹா, ராமனின் பொருட்டு நமஸ்காரம் செய்கிறேன். ஏன்னா சம்பிரதான சந்தியா சுதந்திர கர்த்தா கர்மணி திதியா அப்படின்னு சொல்கிறேன். இந்த விபக்தியத்தில் வரைச்சே கர்மத்தை சொன்னேன்னா ராமனை போயிட தேவம் வந்தே ஹரிம் வந்தே கிருஷ்ணம் வந்தே அப்படின்னா கர்மணி திதியா. கர்மாவை சொன்னதே திதியம் தான் சொல்லணும். திருதியை சொன்னால் ராமேன பானேன அதோபாதி, ராமனால் வாலியை கொல்லப்பட்டது. வாலி ராமபானத்தினால் வாலியை கொல்லப்பட்டார். அதோ அத்தா வாலி, ராமபானத்தினால் கொன்றான் வாலியை. கஹா அத்தः ராமேன அத்தः கம் வாலியை, வாலின்னு அர்த்தம். அதேன ராமேன பானேன அதோ வாலி அப்படின்னு. அப்புறம் சுதந்திர கர்த்தா, அப்புறம் கர்த்திரிய சிதமம் கர்ம கர்மணி திதியா சுதந்திர கர்த்திருக்கர்மயோ திருதியா. திருத்தியை பற்றி கரணம்னா வியாபாரம்னு அர்த்தம். அங்கே வியாபாரம்னு செயல். அப்போ அவனை என்ன காரியம் பண்ணான்? தீங்கிழைச்சான், ஹதம் பண்ணான். அதனால தான் நிசாச்சரச்சமும் அதா அப்படின்னு நிசாச்சர அபிகதோ
நிஜாஜனகமோ ராமாய தஸ்மை ச கர்மணா தானஸ்ய கர்மணா எம் அபிப்ரீதி சம்பிரதான சம்யா சியாதுன்னு பாணி சம்பிரதான சம்ஞைன்னு பேர். தானஸ்ய அபிப்பிராய தாம் ததாத்தின்னு கொடுக்குறதுன்னா பிராமணனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நமஸ்காரம் யாருக்கு பண்ணணும்னா கிருஷ்ணாய தஸ்மை நமஹ ராமாய தஸ்மை நமஹான்னு சொல்லணும். அதனால ராமாய தஸ்மை நமஹ ராமான்னாஸ்தி பராயணம் ராமனை காட்டிலும் உயர்ந்த பாராயணம் ஒன்றும் கிடையாது. அதனால்தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொன்னான். இந்த சஹஸ்ரநாமத்துடைய பெருமையை ஒரு பாசுரத்திலே அழைக்கிறார்கள் பெரியவர்கள். அப்படி அந்த நாமத்தை தாரக மந்திரம் ராமநாம தாரகம், அந்த தாரகத்தை நாம் சொல்லினால் சம்சாரத்தை தாண்டி விடலாம், சம்சாரன்ற சாகரத்தை தாண்டி விடலாம். அதனால ராமதாரகம் நமக்கு முக்கியம். அதனால ராமான்னாஸ்தி பராயணம் பரதரம் உயர்ந்த ஒரு நாமம் ராமநாமத்தை காட்டிலும் கிடையாது. யாருக்கு நான் தாசனா இருக்கக்கூடியவன்? ராமஸ்ய தாசோஸ்மியம். ஏன்னா ராமதாசோஸ்மி, கிருஷ்ணதாசோஸ்மி, ராமானுஜ தாசோஸ்மி, ஆச்சாரிய தாசோஸ்மி அப்படின்னு அஸ்மி இருக்கிறேன், அடிப்பணிந்தவனாக இருக்கிறேன். யாருக்கு அடிவந்த? எம்பெருமானுக்கு அடி. ஏன்னா தாசபூதா சுரசர்வே ஆத்மான பரமாத்மனா அதோஹமிதாசோ இதிமத்மான மாமியம்னு மந்திராஜ பரதாஸ்திரே சொல்கிறோம். அந்த மாதிரி அப்போ அவனுடைய தாசபூதர்களாக அவனுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் ராமஸ்ய தாசோஸ்மி தாசோஸ்மியம் ராமே சித்தலய. என்னுடைய மனசானது எப்பொழுதும் ராமனிடத்திலே இருக்கு. சதா பவது இருக்கட்டும். என்னுடைய மனசானது ராமநாமத்திலேயே இருக்கணும், ராமனிடத்திலேயே இருக்கணும். எப்போ ராமனுக்கு தொண்டு செய்தே இருக்கணும், ராமனுக்கு தொண்டு செய்வதே என்னுடைய கடமை என்ற எண்ணத்திலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சித்தலயா ஓ ராம மாமுத்தர, அப்பேற்பட்ட ராமன் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி இந்த கவி முடிக்கிறான். அவ்வாறு நாம் தூயோமாய் வந்து நாம் குமரன் தூவித்தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்தித்து ராமனுக்கு தொண்டு செய்வது அவனுடைய அருள் பெறுவதே நம்முடைய கடமை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதா சிம்மாய கல்யாண மனசாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த